ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, உறுதியளிக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டமானது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் சமீபத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு திரும்பியது. இது நிதி ரீதியாக பொறுப்பற்றது என்று விமர்சிக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு திரும்புவதால் நிதி செலவு மிகப்பெரியதாக இருக்கும். இது தேசிய ஓய்வூதிய திட்டத்துடன் ஒப்பிடும்போது ஓய்வூதிய பொறுப்புகளில் 4 மடங்கு அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது. இந்த சூழலில்தான் மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மூலமாக அரசு ஊழியர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய ஒரு புதிய முன்னெடுப்பை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்கள் முக்கியமான மூலதன முதலீடுகளுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பராமரிப்பதையும் இது உறுதி செய்கிறது. அரசாங்கத்தின் பங்களிப்பை அடிப்படை ஊதியத்தில் 18.5% அதிகரிப்பதன் மூலமும் ஊழியர்களின் பங்களிப்பை 10% பராமரிப்பதன் மூலமும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்திற்கும் ஓய்வூதிய நிதி ஈட்டுவதற்கும் இடையே உள்ள இடைவெளியை நிரப்புகிறது. இதன் மூலம் ஓய்வூதியதாரர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மாநிலங்கள் தங்களுடைய நிதி நிலைத்தன்மையை பாதிக்காமல் உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நலத்திட்டங்களில் தொடர்ந்து முதலீடு செய்யலாம். மேலும் பட்ஜெட்டுக்கு வெளியே கடன் வாங்குவதையும் இது கட்டுப்படுத்தும் என சொல்லப்படுகிறது. நாட்டின் நிதி ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் மில்லியன் கணக்கான அரசாங்க ஊழியர்களின் நிதி எதிர்காலத்தையும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பாதுகாக்கும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.